மாய மந்திரம் பண்ணுறவங்க இங்கே யார் இருக்காங்களா பையனா? உனக்கு தெரியுமா? மாயம் மந்திரம் பண்றவங்களா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. ஆனா நீ சொல்ற மாதிரி நிறைய வித்தைக்கெல்லாம் கத்தவங்க இருக்காங்க. ஆனா அவங்க கடவுள் அடுத்த அவதாரம் சொல்லுவாங்க. மாயாஜாலம் கத்துக்கிட்டவன்னு சொல்ல மாட்டாங்க. கடவுளின் அவதாரமானவங்க. அது தெரியுது பாரு, அந்த மலைக்கு அந்த பக்கம் போனா அங்க அவங்க இருப்பாங்க. ஓ, அங்கே தெரியுது. அந்த மலையா பையனா? எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அந்த மாயாஜலக்காரவங்க இப்பயும் அங்கே தான் இருப்பாங்களா? அப்படியாம்மா, நல்லா கேட்டியா? டாக்டர் அப்படிதான் சொன்னாராம்மா. என் மகன் நல்லாயி வந்துருவானாம்மா. ஆமா ஆண்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல விக்ரம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடலாம். பல வித்தைகள்லாம் தெரிஞ்சவங்க அந்த மலையில தான் இருக்காங்களா பையனா? அட ஆமா, அங்க தெரியுது பாரு, அந்த மலை தான். அங்கதான் இருக்காங்க. பையனா, எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? அது என்னன்னா, கொஞ்சம் நிறுத்துப்பா. நான் கூட இந்த மலைக்கு வந்து அந்த கடவுளின் அவதாரமா இருக்கவங்ககிட்ட உன்னை கூட்டு போனேன். இந்த உதவி தானே கேட்க போறேன்? அட உனக்கு கற்பூர புத்தி பையனா. ஏன்பா, அந்த மலைக்கு உன்னோட நான் வந்தா உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. இதுல கற்பூர புத்தி வந்துருமா? ஆண்டி, இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? இப்போ நீங்க நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் விக்ரம் வீட்டுக்கு வரப்ப விக்ரம் பிடிச்சத நீங்க சமைச்சு போட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பாம்மா, குடு, நான் சாப்பிட்றேன். என்ன பையனா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க போனா உயிர் போயிருமா? அட ஆமாப்பா, அங்க போனா திரும்பி வரவே முடியாது. இவ்வளவு ஏன், இதுக்கு முன்னாடி போனவங்களாம் திரும்பி வந்தத சரித்திரமே இல்லை. நீ ஏற்கனவே செத்து போய் உன் உடம்பையும் விட்டு கிரகத்தையும் விட்டு இந்த கிரகத்துல வந்து உட்காந்துருக்க. இப்ப ஏன் உயிரை எடுக்க போறியாப்பா? உனக்கு நான் என்னப்பா துரோகம் பண்ணேன்? நீ இந்த கிரகத்துக்கு வரவும் உன்னை பார்த்தது என்னோட தப்பா? இப்ப ஏன் உயிரை எடுக்க பாக்குறியே? என்ன ஆளை விடுற சாமி, நான் கிளம்புறேன். என்ன பையனா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? எனக்கு இந்த கிரகத்துல உன்னை விட்டா யாரு பையனா இருக்கா? அம்மா விருதுலா, என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் நான் ரொம்ப மன உடைஞ்சு போயிருந்தேம்மா. இப்போ நீ வந்து பேசுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப தெம்பா இருக்குமா. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னோட வரேம்மா. இங்கே பாரு நிசமையா, நீ அந்த மலைக்கு கண்டிப்பாக போகணும்னு நினச்சேன்னா நீ பண்ண வேண்டியது வில் பயிற்சி கற்றுக்கணும். கண்டிப்பாக போர் பயிற்சி கற்றுக்கிட்டே ஆகணும். அப்போதான்ப்பா உன்னால அந்த மிருகங்கள் வந்துச்சுன்னா அதை விட்டு இருந்து உன்னை காப்பாற்றிக்க முடியும். ஓ, இப்போ புரியுது பையனா. அப்ப நான் இந்த சண்டை பேசலாம் கற்றுக்கிட்டே ஆகணுமா? இதை கற்றுக்கிட்டாதான் என்னால் அந்த மலைக்கு போக முடியுமா? அட ஆமாப்பா, அந்த பட்டறையில தானே தங்கியிருக்க. அப்படியே சண்டை பயிற்சி கற்றுக்க பழகு. அச்சோ, ஆண்டி வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சொல்கிறாங்க. அங்கே போனால் உண்மையான நிலவரம் தெரிஞ்சிருமே. இப்போ என்ன பண்ணுறது? என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆண்டி. அதெல்லாம் இல்லைம்மா, என் மகனை பார்த்தாதாம்மா எனக்கு நிம்மதி வரும். ரொம்ப யோசிக்காதப்பா. இன்னையிலிருந்து சண்டை பயிற்சிலாம் கற்றுக்க ஆரம்பி. வா, கிளம்புவோமா? பையனா சொல்கிற மாதிரி நம்ம அந்த காட்டுக்குள்ளே போனோம்னா வில் பயிற்சி சண்டை பயிற்சிலாம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? என்னால் வில் பயிற்சி சண்டை பயிற்சிலாம் கற்றுக்க முடியுமா கூட தெரியல. கிரகம் டு கிரகம் வந்து என்னை இப்படி சோதிக்கிறிய கடவுளே. இந்த உடம்பை பார்க்குறப்ப எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறனா சோப்லாங்கியாக இருக்கேனே. ஆண்டி, அது வந்து ஆண்டி, அம்மாடி விருதுலா,
நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதம்மா. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போம்மா. என் மகன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிறப்ப என்னால் இங்கே எப்படிம்மா நிம்மதியாக தூங்க முடியும்? சரிங்க ஆண்டி, வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். அண்ணே, அவனுக்கு பயிற்சியெலாம் கொடுத்து அவனை நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்களோட வேலை தானே? நீலிமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவனுக்கு சண்டை பயிற்சி வில் பயிற்சிலாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. அவன் என்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு அப்படியே கோபமாக வருதுண்ணே. என்னோட நெசமாய உடம்புல இன்னொருத்தனோட ஆன்மாவா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலண்ணே. நீலிமா, நம்ம இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நம்மளோட நெசமாயோட ஆன்மா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவன் இந்த உடம்புல தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. இவனையும் பயிற்சிக்கு நம்ம தயார் பண்ணுவோம். இரு ஏதோ சத்தம் கேட்குது, அவன் தான் வரான்னு நினைக்கிறேன். ஹலோ அங்கிள், நான் தான் அங்கிள் பேசுகிறேன், பிரிதுல்லா. எப்படிம்மா இருக்கா? ஏதாவது சாப்பிட்டாலாமா? நல்லா இருக்காங்க அங்கிள். நான் எப்படியோ சாப்பிட வச்சுட்டேன். ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க அங்கிள். என்னப்பா நெசமாய்யா? இல்லை விக்ரம், இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வர விக்ரம்? நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் வெளியே அப்படியே காத்தோட்டமாக போயிட்டு வரலாமேன்ட்டு போயிட்டு வந்தேன். சரிப்பா விக்ரம், இப்போ நீ நெசமாயோட உடம்புல இருக்கனால ஒரு சண்டைக்கு நீ தயாராக வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு சண்டை பயிற்சி போட்டி நடக்க போகுது, அதில் நீயும் கலந்துருக்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த போட்டி வரப்போகுது, அதுக்கு நீ உன்னை தயார்படுத்தியே ஆகணும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்காங்க அங்கிள். வர வழி இல்லை, கூப்பிட்டுட்டு தான் வரணும். ஆனால் அவங்கக்கிட்ட விக்ரம் கொஞ்சம் நல்லாயிட்டதா சொல்லியிருக்கேன், அதை சொல்லி தான் சாப்பிட வச்சேன் அங்கிள். அதனால் ஆண்டியை கூப்பிட்டுறப்ப நீங்களும் அதே மாதிரியே சொல்லணும் அங்கிள். என்ன, நான் மற்றவங்களோட போட்டி போடணுமா? எனக்கு தான் சண்டையே தெரியாது. என்ன விளாட்றீங்களா ரெண்டு பேரும்? இங்கே பார்ப்பா விக்ரம், நேரம் எங்களோட நெசமாயவாக இருந்திருந்தா போட்டிக்கு முதல்ல போய் நின்றுப்பான். போட்டின்றது எங்கள் நெசமாயக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. நீ இப்போ இருக்கிறது நெசமாய உடம்புல. அவன் வருஷம் போட்டி நடக்கிறதுல எதுலேயுமே கலந்துக்காமல் இருந்ததே இல்லை. இப்போ நீ கலந்துக்காமல் இருந்தனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இந்த மாதிரி வேலையை யார் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீ இந்த போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும் விக்ரம். நீ கலந்துக்கிட்டு தான் நீயும் உன்னோட உலகத்துக்கு போக முடியும். எங்களோட நெசமாயோட ஆன்மா எங்கே இருக்குன்னு எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நல்ல வேலை நீ அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுருக்க. இல்லைன்னா அவளை தேத்துறதா இல்லை என் மகனை பார்க்குறதான்னு ஒரே குழப்பத்தில் இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னால் சண்டை பயிற்சி கற்றுக்க முடியுமான்னு கூட தெரில. இவங்க போட்டி விட போகிற சொல்கிறாங்க, என்னால் முடியுமான்னு தெரிலையே. சுத்தம். உனக்கு உங்கள் உலகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? இவ்வளோ யோசிக்கிற? இங்கே பாரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த போட்டியில் நீ கலந்துக்கிட்டே ஆகணும். சண்டை பயிற்சியும் கற்றுக்கிட்டே ஆகணும். உனக்கு வேறு வழியே இல்லை. இவங்க சொல்கிறத கேட்குறத தவிர நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. கடவுள் மேலே பாரத்தை போட்டு சரின்னு சொல்ல வேண்டியதான். வாங்க, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? முதல்ல உட்காருங்க, உட்காந்துட்டு பேசுங்க. இப்போ பரவாயில்ல சம்மந்தி. உனக்கு இப்போ எப்படி இருக்குமா? உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா தாங்க இருக்கேன். நம்ம மகனை பார்க்கணும், விக்ரமை பார்க்கணும். அது அது வந்துமா விக்ரம்? நான் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். சண்டை பயிற்சி வில் பயிற்சிலாம் கற்றுக்கிறேன். ஆனால் என்னால் மற்றவங்களோட போட்டி போடுறது தான் எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இங்கே பாரு விக்ரம், இந்த போட்டி நினச்சலாம் பயப்பட தேவையே இல்லை. இந்த போட்டியை உன்னை கலந்துக்க சொல்கிற காரணமே எங்களோட நெசமாயோட ஆன்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். நீ
போட்டியில் கலந்துக்கிறப்ப உன்னை பார்த்து யாராவது அதிர்ச்சி ஆகிறாங்களான்னு நாங்கள் பார்க்கணும். அதன் மூலமாக எங்கள் நெசமாயவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இதனால் எனக்கு என்ன யூஸ் இருக்குது? ஓ சாரி, இதனால் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது? என்ன விக்ரம் இப்படி கேட்குற? இதை பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுன்னா அது மூலமாக உன்னோட ஆன்மாவையும் உன் உலகத்துக்கு அனுப்பி வைக்கலாம்ல. விக்ரம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம். அப்பா என்னோட கொஞ்சம் வாங்க.